இந்த கேப்டன்சியோட ஃபைனல் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, நம்ப பிரவீன், ஆதிரை, அதுக்கப்புறமா துஷார் 3 பேருமே இருக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஐட்டம்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாஸ்க்கு அண்ட் அதேமாரி வாய கட்டுற மாரி ஒரு துணி, அதுக்கப்புறம் ஒரு யூனிஃபார்மு. ஸோ, நீங்க 3 பேரும் வந்து அதில எத சூஸ் பண்றீங்க? எதுக்காக சூஸ் பண்றீங்க? அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு, அத அவங்க சூஸ் பண்ணிறணும். அண்ட் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து, இதிலேயே வந்து யார் நல்லா போல்டான, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அந்த மாஸ்க்கோ இல்ல எத சூஸ் பண்ணாலும், அவங்க அத தான் வந்து கன்டினியூஸா போட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆதிரை வந்து மாஸ்க் சூஸ் பண்ணிடுறாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து ஃபேஸ காட்டவே முடியாது. அண்ட் துஷார் பார்த்தீங்கன்னா, அந்த வாய கட்டிக்கணும், பேசவே கூடாது அப்படின்றதுனால, அந்த துணிய வந்து அவரு சூஸ் பண்ணிக்கிறாரு. அண்ட் பிரவீன் பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம சூஸ் பண்றாருங்க. ஸோ இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து யார் இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு கஷ்டமான விஷயத்த சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்றப்போ, ஸோ டைரக்டர் பிரவீன் காந்தி இருக்காரு தெரியுமா? ஒருத்தங்களுக்கு வந்து அவங்களோட முகம் தான் வந்து ஐடென்டிட்டி. ஸோ நீங்க வந்து அதையவே வந்து ஹைட் பண்ற மாரி மாஸ்க் எடுத்திருக்கீங்க. அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் துஷார் வந்து அந்த பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிய கட்டுறப்போ, மூக்கோட சேர்த்து அப்படி வந்து கட்டிடுறாரு ஒரு மாஸ்க் மாதிரி. துஷார் வந்து ஒரு 70% ஃபேஸும் ஹைட் ஆயிருக்குது. பிளஸ் அவரால வந்து பேசவும் முடியாது. அதனால அவருக்கு வந்து டபுள் பெனிஃபிட் மாதிரி 2 விஷயம் அவருக்கு இருக்குது. ஸோ அவரது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம்ன்ற மாரி ஒரு பாயிண்ட்ட சொல்லிடுறாருங்க. அதே மாரி ஒருத்தரா அவங்கவங்க காரணங்கள் சொல்றாங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, துஷார தான் வந்து செலக்ட் பண்றாங்க. அண்ட் துஷார் கேப்டனும் ஆயிடுறாரு. ஸோ இது பத்தாதுன்னு அடுத்து நம்ம பிக் பாஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, கேப்டன் ஆனதுனால துஷார் வந்து அத வந்து போட்டுக்க தேவையில்ல. அத எடுத்துறலாம். அவரு நார்மலா பேசலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, பிரவீன் அண்ட் ஆதிரை 2 பேருமே வந்து அவங்க அந்த மாஸ்க் அண்ட் யூனிஃபார்ம் அதோடயே தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. ஸோ இப்ப இந்த இடத்துல ஆதிரைக்கு வந்து பயங்கரமா ஹர்ட் ஆயிருது. பேசக்கூடாது அப்படின்னா, பிக் பாஸ் டீம்ல இருந்தே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், வெறும் வாய மட்டும் கட்டுற மாரி ஏதாவது குடுத்துருக்கணும். இவங்க ஏன் வந்து இவ்ளோ பெரிய துணிய குடுத்தாங்க? ஸோ அவரு வந்து வெறும் வாய கட்டியிருக்கலாமே. ஏன் அவரு மூக்குல இருந்து கட்டுனாரு? அப்படிங்கிற மாரி திரும்ப திரும்ப அதே பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீன் காந்தி அவரு வந்து சொன்னதே, துஷார் வந்து ஆல்ரெடி 70% ஃபேஸையும் ஹைட் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம அவரால பேசவும் முடியல. ஸோ 2 விஷயத்தினால தான் அவர சூஸ் பண்றோம்னு ஒரு பாயிண்ட்ட சொல்ட்டனால, திரும்ப திரும்ப இவங்களுக்கு இது ஹிட் ஆயிட்டே இருக்கு. அத அவங்க சொல்லிட்டு பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப டென்ஷன் ஆகி மாஸ்கையும் கழட்டிட்டு, அந்த டாஸ்க்ல வந்து யார் கேப்டன் ஆகுறாங்களோ, அவங்க தான் வந்து அந்த ஒரு விஷயத்த போட்டுருக்கணும்னு சொன்னாங்க. கேப்டனையே கழட்ட சொல்ட்டாங்க. நான் ஏன் போட்டுருக்கணும்? அப்படிங்கிற மாரி அவங்க கழட்டிடுறாங்க. அங்க சபரியா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எதுவும் கேப்டன்னு ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. எல்லாருமே போட்டுருக்கணுன்ற மாரி தான் சொன்னாங்க அப்படின்னாங்க. பட் இவங்க கழட்டிட்டாங்கங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு ரூல வந்து இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல வந்து ஆதிரை சொன்னது வந்து கரெக்ட்டா? இல்ல வந்து அவங்க இந்த இடத்துல நடந்தத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போணுமா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து இத்தன டாஸ்க் வச்சாங்க இல்லையா இந்த கேப்டன்சிக்கு. ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரா எலிமினேட் ஆயி கடைசியா 3 பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு துஷார் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்து ஆதிரை, தேர்ட் வந்து பிரவீன் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இத்தன பேரோட போட்டி போட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த முகமூடிய போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த யூனிஃபார்ம தான் நீங்க போட்டுக்கணும்ன்றது ஏதோ பனிஷ்மென்ட் மாரி இருக்குது. அதாவது இந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர சூஸ் பண்ணி ஒண்ணு குடுப்பாங்க தெரியுமா? அந்த மாரி பனிஷ்மென்ட் மாரி குடுத்த மாரி இருக்கு. ஸோ மேபி எல்லாருமே வந்து அந்த சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க அத போட்டுக்க வேணாம் கழட்டிருங்கன்ற மாரி சொல்லியிருந்தா கொஞ்சம் ஓகே அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். கேப்டன்சி டாஸ்க்ல துணி துவைக்கிற மாரி ஒரு டாஸ்க் வச்சாங்க தெரியுமா? ஸோ அதுல நம்ம கெமி அண்ட் பார்வதிக்குள்ளார ஒரு சின்ன கிளாஷ் நடந்திருக்கும். ஸோ அந்த தண்ணி புடிக்கிறப்போ பார்வதி ஃபர்ஸ்ட்டு புடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. அத வந்து பக்கெட்ட புடுங்குறேன் அப்படின்னு சொல்லி கெமி புடுங்கி, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாத்தி புடிச்சு தள்ளி கொஞ்சம் அந்த மாரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சோனே பார்வதி பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி அழுதுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஓகேங்க. பட் இந்த இடத்துல என்னன்னா, பார்வதி திரும்ப திரும்ப வந்து அவங்க என்னைய வந்து ரொம்ப பிசிக்கலா வந்து என்னைய ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. கெமி வந்து பேசுறதுக்காக ஒரு வாட்டி வருவாங்க. ஆனா உள்ள வரப்போவே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உன்ட்ட பேச விருப்பமே கிடையாது. நீ எதா பேசணும்னா அவகிட்ட பேசிக்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா இப்ப நீங்க இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா கூட அந்த சாப்பிடுற இடத்துல உட்காந்துட்டு கெமி அங்க தான் நின்னுட்டு இருக்காங்க. பட் பார்வதி வந்து அவங்க கையில வந்து அவங்க அந்த மாரி கிரிப்பா புடிச்சது அதெல்லாம் வந்து மார்க் மாரி ஆயிருச்சு. ஸோ அத காட்டி காட்டி எப்படி ஆயிருச்சு? இப்படிலாம் எப்படி பண்றாங்க? இத பண்ணிட்டு சாப்பிடுறதுக்கு வேணுமான்னு வேற கேட்குறாங்க அப்படிங்கிற மாரி கெமி அங்கேயே நிக்க வச்சுக்கிட்டு, ஒரு மாரி பின்னாடி பேசுறது வந்து அது பார்க்கறதுக்கே ஒரு மாரி நல்லா இல்ல. அதுவும் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறதெல்லாம் அங்க கேட்கும். ஆனா கேட்காத மாரியே நிக்கிறாங்க. என்ன ஒரு முகமூடி, என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே தேவையில்லாம வந்து போக் பண்ற மாரி இருக்கு. இந்த இடத்துல கெமி பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெச்சூர்டா எதுக்குமே ட்ரிகர் ஆகாம ஒரு மாரி மைல்டா எல்லாத்தையும் கேட்டுட்டு, சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு பார்வதிக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. கேம்ன்னு வரப்போ ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. ஸோ அதுல இந்த மாதிரியான பிரச்சனை
பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இது கேம்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் ஷேக்கை பண்ணிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு அது வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நேராக கெமிட்ட போய் பேசியிருக்கலாம். இப்படி அவங்க முன்னாடியே உட்காந்து வேணும்னே அவங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறது எனக்கு வந்து தப்பாக தெரியுது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் கடைசியாக நான் பேசணும்னு நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு மேட்ருங்க. அதாவது இதை வந்து ஒரு 2 டேஸ் பேக்கே வந்து நம்ம பிரவீன் அண்ட் கனி வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த லக்ஸுரி டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் கொடுத்து அவங்க செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவங்க டேஸ்ட் பண்ணி சமைக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஏன் நம்ம இதை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடாது, நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ அதில் ஏதாவது ஒன்று ஜாஸ்தியாக போட்டு விட்ருவோம், கேட்டால் நாங்கள் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிடுவோம்னு இதை கொஞ்சம் நாளாக பிளான் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை ஃபைனலாக இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராசரிஸ் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு கம்மியாக ஒரு மாதிரி அளவாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் இவங்க லக்ஸுரி டீமுக்கு இந்த மாதிரி சிக்கனு, ஃபிஷ் அப்படின்லாம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதோட நிறுத்தாமல் இவங்க சமைக்கிறதுலேருந்தும் எடுத்து சாப்பிட்றாங்க. அதாவது இங்கே வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி பத்தலைன்னு தெரிஞ்சும் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கனிக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அது வரைக்கும் எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. சரி பண்ணுங்க, அதை வந்து அப்புறமா குறும்படம்லாம் போட்டு காமிச்சா நல்லா இருக்குமே அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உப்பை வந்து அப்படியே கண்ணா பின்னான்னு அள்ளி கொட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூளெல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டுட்டு கிட்டத்தட்ட அதை சாப்பிடவே முடியாத மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, உப்பை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கலாம். அது எப்படின்னா சாப்பிட்றப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும், ஆனால் சாப்பிட்றணும். அதை வந்து வேஸ்ட், அட்லீஸ்ட் அது ஒரு ஃபுட் ஐட்டமு, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். இவங்க போட்டதை பார்த்தா அதை கடைசியாக ஏதோ ஊறுகாய் மாதிரி போட்டு கிண்டி வச்சிட்டாங்க. ஆனால் அதையுமே அந்த லக்ஸுரி டீமில் அவங்க எடுத்து போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்களுக்குள்ளார வந்து இந்த ப்ரோமோவில் வந்த எல்லா சண்டைகளுமே வந்து பிளான் பண்ணி நடந்த விஷயங்கள் தான். அதாவது கனி அண்ட் பிரவீன்குள்ளே வந்த சண்டையும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நீ தான் உப்பை போட்டேன்னு ஒரு சண்டை வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரவீன் அண்ட் ஆதிரைக்குள்ளாரையும் இதே மாதிரியான ஒரு சண்டை. ஸோ அது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி போட்ட சண்டை தான். பட் அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்குலாம் அது தெரியாது. ஸோ அவங்களும் அந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆயிடுவாங்க. இதில் மெயினாக கமருதீன் உள்ள வந்து இன்வால்வ் ஆகி அவருக்கும் ஆதிரைக்குமான ஒரு சண்டையுமே வந்து நடந்து முடிஞ்சிருது. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு ஆல்மோஸ்ட் லைவ் பார்த்ததுல நடந்த முக்கியமான 3 விஷயங்கள்னா இதுதான். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.